ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் சூப்பரான ஒரு மட்டன் வறுவல் பார்க்கலாம். என்ன மட்டன் வறுவல் சொன்னதுமே வெள்ளிக்கிழமைன்னு பயந்துட்டிங்களா? இது வந்து சைவ மட்டன் வறுவல் தாங்க. இந்த வறுவல் ரொம்ப நல்ல காரசாரமாக தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதி வந்தோடனே கொஞ்சமாக உப்பு போட்டதும் நல்லா உப்பு கரைஞ்சதும் அதை இறக்கி வடிகட்டிடுங்க. அவ்வளோதான். அதுக்காக வாழைக்காய் வந்து வறுவலுக்கு ரெடி ஆகிடுச்சு. அது வாழைக்காய் கொஞ்சம் சூடு ஆறுனதும் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு சீரகம் கடுகு கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ஒரு 4 பச்சை மிளகா கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கூடவே ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டு அந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இறக்கி நல்லா வதக்கிடுங்க. கூடவே மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை கொதிக்க விட்டால் அது வந்து திக்காக கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ வந்து வேக வச்சு வச்சுருக்கிற வாழைக்காய் எடுத்து அதில் போட்டுங்க. ஒரு ஆஃப் பாயில் தான் வெந்திருக்கும். அதை எடுத்து அப்படியே அதில் போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா பீஸில் அந்த வாழைக்காயிலலாம் ஆஃப் பாயிலாக இருக்கிற வாழைக்காயில் அந்த மசாலாலாம் ஏறி நல்லா ஃபுல்லாக வெந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சைவ மீன் வறுவலுக்கு ஒரு பொடி அரைச்சோம் இல்லைங்களா? கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அரிசி பெருங்காயம் கொஞ்சமாக புளி காஞ்ச மிளகா வறுத்துட்டு அரைச்சி ஒரு பொடி போட்டோம் சைவ மீன் வறுவலுக்கு. அந்த பொடியை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா பரட்டி விட்டு நல்லா வறுத்திங்கன்னா அது மட்டன் வறுவல் மாதிரி சும்மா ட்ரையாக நல்லா ரோஸ்ட்டாக ரெடி ஆகிடும். வெரைட்டி ரைஸ்க்கு தயிர் சாதத்துக்கு சப்பாத்தி கூட இது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது மாதிரி ட்ரையாக ரெடி ஆகிடும். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த பொடி போடும்போது அது நல்லா இழுத்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி இருக்கும், மட்டன் ரோஸ்ட் மாதிரி. இந்த டிஷ்க்கான உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கோங்க. நம்ம வாழைக்காய் வேகும் போதும் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து தக்காளிலையும் போட்டிருக்கோம். அதனால் அந்த உப்பே சரியாக இருக்கும். உப்பு சரி பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கோங்க. இது வந்து வெரைட்டி சாதத்தோடு சாப்பிட்டா இந்த சைவ மட்டன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.